எங்களுடைய பிசினஸ்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில, எங்களுடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டு நாங்கள் தோல்வியை கண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதனையோடு இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. இந்த வருடத்திலாவது இது எங்களுக்கு நடக்குமா, காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா என்று சொல்லி வேதனையோடு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயம் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இத்தனை நாட்களா நம்மளுடைய பிரயாசத்தோடு, நம்மளுடைய தாளந்தோடு, நமக்கு இருக்கிற பலத்தோடு நம்மளுடைய வலைகளை வீசினோம். ஆனால் இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொண்டு வலைகளை வீசுங்கள். நிச்சயமாய் திரளான மீன், வலை கிழியத்தக்கதான மீன்களோடு அநேகர் அதை கண்டு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் வலையையும் படகையும் நிரப்ப இயேசு போதுமானவராய் இருக்கிறார்.